மக்களை நாம் தமிழர் கட்சி குருவி சேர்த்ததை போல சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த வாக்குகளை ஒரே தேர்தலில் அடிச்சு காலி பண்ணிட்டாரு முதல்வர் விஜய். பார்த்து பார்த்து ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்து கட்டப்பட்டு கொண்டிருந்த நாம் தமிழர் கோட்டையை ஒரே தேர்தலில் தும்சம் பண்ணிட்டாரு. நாம் தமிழர்களுடைய தோல்விக்கு விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒண்ணு உலா வந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர்களுடைய தோல்விக்கு விஜய் அவர்கள் தான் காரணமா, தாவேகா எப்படி ஒரே தேர்தல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுச்சு அப்படிங்கிற பத்தியும் ஒன் இந்தியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சாட்டை துரைமுருகன், இடும்பாவளம் கார்த்திக் அவங்க கிட்ட கேட்ட கேள்விகளை பத்தியும் தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களை நாம் தமிழ் அப்படிங்கிற அந்த கட்சி மிகப்பெரிய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய கொள்கையை கேட்டா எல்லா தமிழர்களுக்குமே புல்லரித்து விடும். அப்படிப்பட்ட மிக சிறந்த கொள்கையை கொண்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி தமிழர் நலன், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், தமிழுக்கான உரிமை, தமிழுக்கான மருத்துவம், தமிழுக்கான படிப்பு அப்படின்னு எல்லா விதத்திலும் தமிழர்களை பத்தியே சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதுதான் நாம் தமிழர் கட்சி. மிகப்பெரிய சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட கட்சி எதனால இன்னைக்கு சுக்கு சுக்கா உடஞ்சு நிக்குது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில எந்த மாற்றமும் இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை சரியா இருக்கு. அப்ப என்ன காரணம், எதனால இந்த மாற்றம், எதனால மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னம்னா, நாம் தமிழர் கட்சி எந்த கட்சிகளோடையும் எந்த திராவிட கட்சிகளோடையும் கூட்டு கிடையாது. சாப்பாட்டுல மட்டும்தான் கூட்டு, பொறியில் எல்லாமே கட்சியில தேர்தல்ல கிடையாது அப்படின்ட்டு சமரசம் இல்லாம சண்டை போட்டு இருந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஆரம்பத்துல சீமான் அவர்கள் பெரியார் அவர்களுடைய கொள்கையை ஏற்று, திராவிட கொள்கையை ஏற்று பெரியாருடைய இயக்கத்துல சேர்ந்து மிகப்பெரிய பேச்சாளராக காணப்பட்டவர் தான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான். அவர் ஆரம்பத்துல பேசின பேச்சுக்கள் எல்லாமே மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. நான் ஒரு திராவிடன் அப்படின்லாம் பல முறை பெரியார் அவர்களுடைய மேடையில பேசியிருக்காரு. என்ன எல்லாரும் கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு. எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். நான் தான் பெரியாருக்கு பேரன், நான் தான் கொள்கை பேரன் அப்படின்லாம் பல மேடைகள்ல பேசியிருக்காரு. நான் ஒரு திராவிடன் அப்படின்லாம் பல மேடைகள்ல பேசியிருக்காரு. என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். ஈவுகே சேலங்கவனும் பேரன்னு போடுவான், நான் கொள்கை பேரன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த சீமான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அந்த கொள்கைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னைக்கு எதிர்மறையாக மாறி நிற்கிறாரு. திராவிடத்துக்கு எதிராக நிற்கிறாரு, பெரியாரிய கொள்கைக்கு எதிராக நிற்கிறாரு. இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல திராவிடத்தை ஆதரிச்சீங்க, பெரியார ஆதரிச்சீங்க, இன்னைக்கு கடுமையாக விமர்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? பெரியாருடைய மண்ணு அப்படின்னு சொல்லும் போது பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்னு இன்னைக்கு சீமான் அவர்கள் கடுமையா விமர்சிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஆரம்பம் பெரியார் மண், பெரியார் மண் கோடாதறி வந்துடும். இது என் மண், தமிழ் மண், எங்களுக்கு பெரியார் மண் இல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான். இவ்வளவு கடுமையா விமர்சிக்க காரணம் என்ன? அப்ப ஆரம்பத்துல நீங்க ஏன் பெரியார ஆதரிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க சரியா நாங்க படிக்காதனால, அதாவது அவங்களுடைய கொள்கைகளை நாங்க படிக்காதனால நாங்க ஆதரிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க பெரியாருடைய கொள்கை என்ன, பெரியார்னா யாரு, பெரியாருடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியாமலே அவருடைய இயக்கத்தில் இருந்தீங்களா? உங்களுக்கு பெரியாருடைய கொள்கை தெரியாது அப்படின்னா நீங்க எப்படி அந்த இயக்கத்துல செயல்பட்டீங்க, எப்படி அந்த இயக்கத்துல தொடர்ந்து நீங்க பயணிச்சீங்க? பெரியாருடைய கொள்கை இதுதான், பெரியாருடைய பேச்சுக்கள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க எதுக்காண்டி அந்த இயக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் சீமான் அவர்கள் பதில் சொல்லல. சரி, அப்படியே காலங்கள் ஓடுது, ஈழத்துல போர் நடக்குது, கொத்து கொத்தாக தமிழ் சமூகம் செத்து மிதக்குது பாக்குறாங்க. பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சிய மீட்டுருவாக்கம் செய்யறாங்க. மீட்டுருவாக்கம் செஞ்சு புதுப்பொலியுடன் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு அந்த புலிக்கொடியோடு நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் தலைமையில உருவாக்கப்பட்டு எந்த சமரசம் இல்லாம யாரோடையும் கூட்டணி இல்ல அப்படின்னு சமரசம் இல்லாம செஞ்சுட்டு வராரு. அப்படி திராவிட கட்சிகளை திமுக சமரசம் இல்லாம சண்டை போட்டு இருந்தவரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு அரசியல் பரசலாக கேள்விகள் எல்லாம் வெளியாகும் போது
விஜய் வந்து என்னுடைய தம்பி, அவர் ஒரு தமிழர், யாரோ வந்தவன் போனவங்க நாட்டை ஆள்றாங்க, என் தம்பி வந்தா என்ன, என் தம்பி வந்து ஆண்டா என்ன, என் தம்பி வரட்ட வரவேற்போம் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக சாட்டை உட்பட சீமான் உட்பட அனைவருமே ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியுமே விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்க. அப்படி பேசிட்டு வந்த சீமான் அவர்களுடைய தம்பிகள் எல்லாம் விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாடு போறாரு. அந்த முதல் மாநாட்டுல அவர் சொன்ன அந்த கொள்கை என்ன அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்ட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம திராவிடத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவரும் வந்து திராவிடத்தை கொண்டு வராரு. ஆனா இவரோட சேரணுமா சேரக்கூடாதா, சேர்ந்தாக்கா மக்கள் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்பா அப்படின்ற அச்சத்துல விஜய் அவர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்க்கிறன்னா சாதாரணமா இல்ல, கடுமையா எதிர்க்கிறாங்க. ஒண்ணு ரோட்ல அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, நடுவுல ராலி அடிச்சு செத்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாரு நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான். ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு, நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்னைக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்களும் திராவிட கொள்கையை ஏற்று பெரியாருடைய அந்த இயக்கத்துல தானே இருந்தீங்க, திராவிடத்தை நானும் திராவிடம் தான் உங்க வாயால சொன்னீங்கல்ல, அப்ப அந்த வாய் வேறையா, அப்ப இந்த வாய் வேறையா? நீங்க பெரியார ஏத்துக்க உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க எதை வேணாலும் ஏத்துக்கிடுவீங்க, எதை வேணாலும் நீங்க எதிர்ப்பீங்க, யார வேணாலும் ஆதரிப்பீங்க, யார வேணாலும் எதிர்ப்பீங்க. நீங்க பச்சைத்தனமாக மாறி மாறி பேசுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய வெறுப்பை காட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அன்னைக்குத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வெறுப்பு அரசியல் வந்து உச்சத்தை தொட்டுச்சு. மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மேல மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உருவாச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு தூரத்துக்கு கடுமையாக விமர்சிச்சு, எவ்வளவு தூரத்துக்கு அவங்களை அடின்னு அடிச்சு கடைசியில அரசியலுக்கே வரல, என்னை விட்டுருங்க, என் ஆடு காணா போகல அப்படின்னு வடிவேலோட காமெடியில ஓடுன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஓடிட்டாரு. அதே மாதிரி அதே பாணியிலே விஜய் அவர்களை அடிச்சு விரட்டி விட்டுருவான் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்தாங்க நாம் தமிழர். அவங்களுடைய ஸ்கெட்ச் எல்லாம் அடிச்சே முடிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட அவங்களுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய வெறுப்பத்தான் ஏற்படுத்துச்சு ஒழிய அவங்களுக்கு ஆதரவாக எந்த இடத்துலயும் மக்கள் நிக்கல. முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் எல்லா இடத்துலயுமே நின்றாங்க. சாட்டை அவர்களுடைய அந்த சேனல்ல கடுமையான விமர்சனங்கள், தற்கூரி அனில் குஞ்சுன்னு பேசுறது எல்லாமே சாட்டை தான். அவர் பேசினதுலதான் இன்னைக்கு தற்கூரி அனில் குஞ்சு அப்படின்னு அனில் ரோஸ்ட் அப்படின்னு உருவாக்குனது நாம் தமிழர் கட்சி தான். இப்ப சீமானவர்கள் இருக்காங்க, சீமானவர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், அவருடைய கொள்கை பிடிக்கும். ஆனா சீமானவர்கள் வந்து அவர் பிடிக்கும் அப்படிங்கிறக்காண்டிய ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணனை தம்பிய அவங்களுடைய உயிருக்கு மேலானவங்க சட்டையை பிடிச்சிட்டு வந்து ரோட்ல போட்டு என்ன கேவலமான வார்த்தைகளை திட்டி என்ன அடின்னு அடிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா யாராச்சும் ஏத்துக்குருவானா? அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. விஜய் அவர் சீமானவர்களை பிடிக்கும், விஜய் அவர்களை எல்லாத்துக்கும் மேல பிடிக்கும். விஜய் வந்து ஒரு வீட்டுல அண்ணனா தம்பியா என்ன சித்தப்பாவா பெரியப்பாவா மாமாவா உருவாகி இருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்துல சீமானும் சாட்டை இது மாதிரியான ஆட்கள் வந்து விஜய் அவர்கள் அடிக்கும் போது மக்களுக்கு வந்து, அதாவது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் உண்டாச்சு. நீங்க எதுக்காண்டி திராவிடத்தை ஏத்துக்கிற, நீங்க எதுக்காண்டி என்ன காரணத்தினால இப்ப விஜய் அடிக்கிறீங்க? விஜய் இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தாரா, சிஎம்மா இருந்தாரா, என்ன கட்சியில இருந்தாரா, கொள்ளையடிச்சாரா, மக்கள் பணத்தை சுரண்டாரா, என்ன பண்ணாரு? அவரு உங்களை மாதிரி ஒரு கட்சியை உருவாக்கி நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு வாராரு. அவரு வாராருன்னா வரவேறுங்க. இத்தனை வருடமாக ஏன்னா ஆலமரமாக திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு, அவங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்த நீங்க இப்ப அவங்கள விட்டுட்டு என்ன இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச இன்னும் ஜெயிக்கல, ஒரு தெருவில் கூட பார்க்கல, அந்த விஜயை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே, என்ன காரணம்னா மக்கள்கிட்ட வெறுப்பா வச்சு அந்த வெறுப்பு தான் வந்து மிகப்பெரிய நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சரிவுக்கு மிகப்பெரிய காரணமாச்சு. ஏன்னா இந்த வெறுப்பை காட்டவன் சீமான் வேண்டாம், விஜய் தான் வேணும் அப்படின்னு மக்களை முடிவெடுக்க வச்சது சாட்டையினுடைய பேச்சும் சீமானுடைய பேச்சும் தான். இவங்க பேசின பேச்சுலதான் நாம் தமிழ் கட்சியினுடைய 8% குருவி செத்தது மாதிரி சேர்த்து வச்சிருந்த அந்த 8% வாக்கு என்ன சுக்கா உடஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கட்டி எழுப்புன நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கோட்டை வந்து சுக்கா உடஞ்சிருச்சு. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரல, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னா நீங்க வென்றிருப்பீங்களா? 2026 தேர்தல்ல வாய்ப்பே இல்ல. மீண்டும் வந்து திமுக ஆட்சி அமைச்சிருக்கும், ஏன்னா ஏடிஎம்கே தான் எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கும்.
நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறது மிகப்பெரிய கடினம் தான். எந்த விதத்திலுமே சாத்தியக்கூட இல்ல. 100க்கு 100 வந்து திமுக தான் ஜெயிக்க போகுது, மீண்டும் நாங்க தான் அப்படின்னு கன்ஃபார்மா இருந்தாங்க. நாங்க தான் ஆட்சி அமைப்போம், இல்லாட்டா எதிர்கட்சி உட்காரோம். எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து கணிசமான ஒரு வாக்களை பிரிச்சு கணிசமான ஒரு சீட்டுகளை வாங்குவாருன்னு தான் மக்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்து இருந்தாங்க. இந்த சீமானும் இந்த சீமான் சாட்டு மாதிரி ஆட்கள் வந்து அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறதுனால இவரை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு மொத்த மக்களை வாக்கு போட்டு 108 இடங்கள்ல விளை வச்சுட்டான். பொன் இந்தியா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சாட்டு அவர்களிடம் கேட்ட அந்த கேள்வியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டே தான் காரணம். அவர் மட்டும் மக்கள்னா எத்தனை பேர் சொல்றாங்க? எத்தனை பேர் சொல்றாங்க மக்கள்? நான் சமூக வலைதளங்கள்ல உங்க கிட்ட சொல்லுங்க, உங்க கேள்வியை வைங்க. நீங்க மக்கள் சொல்லிட்டு கேள்வி கேட்கறது சாட்டை அவர்கள்கிட்ட. சாட்டை அவர்களுக்கு பேசவே தெரியாதா? சாட்டை அவர்களுக்கு வாயில விரல சொல்ல கிடைக்க தெரியாதா? அவரு பேசுகிறார். அவரு இந்த பையன் கேள்வி கேட்கிறாரு, அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடையில இவர் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்லலாம். இவர் குறுக்க முழு நிகழ்ச்சியிலுமே குறுக்க வந்துகிட்டு இருக்காரு. ஏதோ 8 கோடி மக்களும் கூடின்னு சொன்ன மாதிரி கருத்து சொல்லாதீங்க. அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இடும்பாவனம் கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கேள்வி வைங்க, 8 கோடி மக்களும் கூடி நின்று சொன்னது மாதிரி நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 8 கோடி மக்களும் கூடி நின்று சொல்லல, 8% மக்கள்ல 4% மக்கள் வந்து நீங்க வேண்டாம் அப்படின்னு போனா பாத்தீங்களா, அவங்க சொன்ன கேள்வியைத்தான் அவர் கேட்கிறாரு. சமூக வலைதளங்கள்ல நம்ம பெரும்பான்மையான பார்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் மட்டும் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவர் பேசி தான் வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வாக்கம் வந்து இப்போ வந்து குறைஞ்சு போயிடுச்சு. ஆமா, சோ அதனால வந்து அவர் கட்சி விட்டு தூக்குனாலே நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாப்ல அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணமே சாட்டை அவர்கள் தான் மக்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர் பேசிதான் நாம் தமிழ் கட்சி ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கன்னு இந்த பையன் வந்து கேக்குறாரு. அதுக்கு சாட்டை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பேசி இவ்வளவு பெரிய கட்சி, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு திமுறாத்தான் அவர் பதில் சொல்றாரு. சாட்டை அவர்களை கட்சியை விட்டு தூக்கிட்டா ஏன்னா கட்சி வளர்ந்துரு நல்லா இருக்கு, ஏன்னா விளங்கிரு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை சாட்டை அவர்களுடைய வாயால பேச்சாலதான் சீமான் அவர்கள் தூக்கி வீசிட்டு மறுபடிக்கும் அவரை போய் அண்ணன் நோண்டி மறுபடிக்கும் உட்கார்ந்துருக்காரு. இவர் பேசுற பேச்சு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு, மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்குன்னு சீமானுக்கு தெரியும். ஏன்னா மறுபடிக்கும் தூக்கி வீசாலும் போக மாட்டானே, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவரை வழி இல்லாம கட்சிக்குள்ள வச்சு மாரடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேள்வியை கேட்டோடனே சாட்டை அவர்களுக்கு என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு ஒன்னும் புரியல, பதறாரு. அப்படி பதறிய என்ன சொல்றாருன்னா, அப்படியே மறுபடிக்கும் ஏன்னா இப்பதான் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கு, மறுபடியும் நம்ம தூக்கி விட்டுருவாங்க போல இருக்கே கட்சியை விட்டு அப்படின்னு உளறி ஒரு பதில சொல்றாரு. ஆனா சாட்டை அவர்கள் கட்சி வேலையை பாக்குறாங்களோ இல்லையோ, திராவிடத்தை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, சீமானும் அவர்கள் தம்பிகளும் விஜயை நல்லாவே எதிர்க்கிறாங்க. விஜயும் தாவைக்காயும் தான் இப்ப முழுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 8ல இருந்து 4% ஆனதுக்கு நான் தான் காரணம். சரி ரைட்டு, அப்ப 8% ஆச்சு, அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. 8% ஆச்சுன்னா நீங்க தான் காரணமா? நீங்க மட்டும் கட்சிக்கான உழைச்சியலா? அப்ப உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க எல்லாம் கிறுக்கு போயிருங்களா? உங்களுக்கு போஸ்ட் ஒட்டினவன், உங்களுக்கு மேடை அமைச்சு கொடுத்தவன், உங்களுக்கு மைக்கு கட்டினவன், அப்ப அவங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு சேர் போட்டவன், அவங்க எல்லாம் யாரு? அப்ப அவங்க வளரலையா? உங்களுடைய சேனல்ல மட்டும்தான் வந்துட்டு 8% ஆச்சா? அவர் சொல்லிட்டு அப்புறம் தெளிவா 8% ஆனதுக்கு காரணம் சீமான். ஏன்னா அந்த 8% 4% தொடர்ச்சி ஓரம் உட்கார்றதுக்கு காரணம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே அவர் அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. உடனே பக்கத்துல அந்த அம்மா அவங்க சொல்றாங்க, திராவிடம் தான் வீழ்ந்துருச்சு. திராவிடம் வீழ்த்தப்பட்டிருக்கு. இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் கூவிக்கிட்டு இருந்தீங்க, வீழ்த்துனீங்களா? உங்களால வீழ்த்த முடிஞ்சா? முடியல. விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் வந்து திராவிடத்தை வீழ்த்தி ஏன்னா இன்னைக்கு வந்து புதிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு கொடுத்திருக்காரு. அதனால மறுபடிக்கும் வந்து அவரையே வந்து நொண்ட சொல்லிக்கிட்டு இருக்காம நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட பணி என்ன, எப்படி வந்து அடுத்த தேர்தலுக்கு ஏன்னா பணி செஞ்சு மக்கள்கிட்ட நட்பெயர் வாங்கி, எப்படி வாக்கு வாங்கி, எப்படி வந்து கட்சியை வந்து உயர்த்துறது, எப்படி வாக்கு சதவீதத்தை உயர்த்துறது, மக்களுக்கு எதெல்லாம் நல்ல விஷயம் பண்ணணும், எதெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு மக்களுடைய மனதை என்ன ஆழமாக புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் வெற்றி பெறலாம். நானும் வருவேன், தனி ஒருவனாய்